ஆமாங்க. கட்ஸ்ங்கிற படத்தோட திரை விமர்சனத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்பாவ கொன்ன வில்லன், ஒய்ஃப கொன்ன வில்லனோட மகன். இவங்கள ஹீரோ எப்படி பழி வாங்குறாரு? தெரியாம இருந்து தெரிஞ்சு அவங்கள போய் பழி வாங்குறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. ஆனா இந்த படத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னா, வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த திரை விமர்சனத்த நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, ரங்கராஜ் அவர் தான் இந்த படத்தை இயக்கி டைரக்டர் அண்ட் இந்த படத்துல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம டெல்லி கணேஷ், ஸ்ருதி நாராயணன், சாய்தீனா, பிர்லா போஸ், ஸ்ரீலேகா ராஜேந்திரா, அறந்தாங்கி நிஷா, பிரவீன் மஞ்சுரேக்கர், இப்படி இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் என்ன நடக்குதுன்னா 1985 அதுல ஒரு பிரசவ வலியோட ஹீரோயினான ஸ்ருதி நாராயணனும் ஹீரோவான ரங்கராஜும் ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வழியில் ஒரு 10-15 பேர் வந்து ரவுண்ட் அப் பண்ணி ஹீரோ வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணி காப்பாற்றி கொண்டு போய் பிரசவம் பார்க்கறதுக்கு ஒரு பாட்டிகிட்ட கொடுத்து பிரசவம் பார்த்துடுறாங்க. அங்கே வந்து என்னன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனேயுமே ஹீரோ வந்து இறந்துடுறாரு. அந்த 1985ல இருந்த ஹீரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கு என்ன அப்படி இப்படின்னு எந்த சீனும் வைக்காம 2000ல ஸ்டோரியை தொடங்குறாங்க. ஹீரோவான ரங்கராஜ் வந்து அப்படியே மறுபடியும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து வர்றாரு. எடுத்த உடனே ஒரு மர்டர். அந்த மர்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு திருநங்கை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த கேஸை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தரா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது அவருக்குன்னு இருக்கிற ஒரு அழகான குடும்பம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. இப்ப ஹீரோனா அவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும்ல, அதையும் வந்து இப்படி ஒரு லவ் ஸ்டோரியா, இப்படி கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம் தான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா அவங்களோட லவ் ஸ்டோரியும் ஒரு ஃபிளாஷ்பேக்ல முடிச்சிருக்காங்க. இப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது அந்த கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறது தெரிய வருது. தெரிய வந்த உடனேயுமே அந்த அவங்கள பிடிச்சி எப்பயும் போலதான் ஜெயில போட்டா என்ன ஆகும், அந்த பெரிய தலைங்களா ஃபோன் பண்ணுவாங்க, அவங்கள வெளியே விடுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இன்ஸ்பெக்டர் இவர் என்ன பண்ணுவாரு, வெளில விட மாட்டாரு. அவர் ஸ்டேஷன்ல இல்லாத நேரம் பார்த்து ஒரு பெரிய அதிகாரி வந்து அவங்கள வெளியே எடுத்து கூட்டு போயிடுவார். இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் ஸ்டேஷன்ல வச்சிருந்த பெருமையும் அந்த இன்ஸ்பெக்டரை சேருது. அந்த 1 மணி நேரம் நம்ம ஜெயில இருந்திருக்கோம் அப்படிங்கிற அவமானமும் அந்த வில்லனை சேருது. ஸோ அந்த வில்லன் வந்து போலீஸ்ட லைட்டா ஒரு மிரட்டல் விட்டுட்டு போறாரு. இப்படியே இன்டர்வல் வரைக்கும் போனாலும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போகுது. சரி, இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டர்வல் முடிஞ்சு உள்ள போய் உட்காந்தா அப்படின்னா 5 மினிட்ஸ்ல படமே முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, இன்டர்வல் முடிஞ்சு உள்ள போய் உட்காரோம்னா 5 மினிட்ஸ்ல படமே முடிஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தா ஒய்ஃபை கொன்ன வில்லனை கொன்னுடுறாரு. இன்டர்வல் முடிஞ்சு 5 நிமிஷத்துலேயே கொன்னுடுறாரு. ஐயோ என்னடா இது கதையை முடிஞ்சுச்சே அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன ஆகுது, அதாவது ஒய்ஃபை கொன்ன வில்லனோட மகனை கொன்னாச்சு. இப்போ அப்பாவை கொன்ன வில்லனை கொல்லணும்ல, அந்த கதை தான் வில்லேஜ் ஃபிளாஷ்பேக் அப்படின்னு அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக் வருது. அப்போதான் நம்ம சாய்தினாவும் உள்ள வராரு. மாமாங்கிற கேரக்டர்ல நம்ம ஹீரோக்கு வராரு. சாய்தினா வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வல்ல டைம் போறது தெரியல, கொஞ்சம் விறுவிறுப்பா போய்கிட்டே இருந்தது. அதாவது அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் என்ன நடக்குதுன்னா, அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடக்குது. அந்த பஞ்சாயத்துலயே அவங்க வந்து ரொம்ப தெளிவாவே பேசி முடிச்சிடுறாங்க. பூச்சி கடிக்கிற அந்த விவசாயம் தான் எங்களுக்கு வேணும், 3 மடங்கு விவசாயம் வந்தாலும் பூச்சி இல்லாத விவசாயம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாய்தினா ஒரு நல்ல டைலாக்கோட அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விடுறாரு. அதுல வர்றவர் தான் மெயினான வில்லன். அவர் தான் வந்து அந்த பஞ்சாயத்துல நம்மளை கேவலப்படுத்திட்டாங்க, அந்த ஊர்ல நம்ம சொல்ற விவசாயத்தை பார்க்க விடல அப்படிங்கிற கோவத்துல ஹீரோவோட அப்பாவை கொண்டுறாரு. அந்த வில்லன் தான் இப்ப ஹீரோவை தேடி வர்றாரு. இப்போ சாய்தினா வந்து மாமா தானே, ஹீரோ வந்த உடனேயும் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு டீ கடை சீன்ல அந்த ஷார்ட்ஸ் வச்சாங்க. நியூஸ் பேப்பரை பார்த்த உடனே இவர் வந்து சென்னைக்கு வராரு, இவன் தான் நம்ம உங்க அப்பாவை கொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்தினா சொல்ல, இவனோட மகனைத்தான் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, படம் கொஞ்சம் விறுவிறுப்பா ஆரம்பிக்குது இன்டர்வலுக்கு அப்புறம். அதுக்கடுத்து எப்படா ஃபைட் சீன் வரும், எப்படா படம் முடியும் அப்படின்னு தான் பார்க்க வைக்குது. அதுக்கடுத்து நினைச்ச மாதிரியே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த சீன்ஸ் போய் கிளைமேக்ஸ் ரொம்ப சீக்கிரமே படத்தை முடிச்சிடுறாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே ஃபேமிலி சென்டிமெண்ட், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்படி போய்கிட்டே இருக்கிறதுனால டைம் போறது தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா ஃபைட் வந்துகிட்டே இருக்கும், ஃபைட் வரும் பார்க்க ஃபைட் வந்து கிளைமேக்ஸ்லயும் ஒரு திருப்தியா ஒரு ஃபைட் வச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. இதுதாங்க இந்த கட்ஸ் படத்தோட முழு விமர்சனம். இந்த படத்துல ஆனாலும் ஒரு வித்தியாசம், அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்க நேர்ல தியேட்டர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வித்தியாசத்தை உணர்வீங்க. அதனால கண்டிப்பா ஒரு தடவை தியேட்டருக்கு போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன்,
இந்த கேமராமேன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு ஷாட்ஸும் சரி, அந்த போலீஸோட என்ட்ரன்ஸ் சீன் ரங்கராஜ் அப்படின்னு டைப் ஆகிக்கிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் வந்து ஸ்டேஷன்ல என்ட்ரன்ஸ் ஆகுறாரு. அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஷாட்ஸ் எல்லாமே அந்த சூரிய ஒளி மாதிரி வைக்கிறது, நைட் ஷாட்ஸும் சரி, எல்லாமே ஒவ்வொரு ஷாட்ஸையும் ரசிச்சு ரசிச்சு வச்சிருக்காரு. நிறைய வெப் சீரிஸ் பண்ணியிருப்பார் போல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த படத்துல அவர் ஒரு நல்ல கேமராமேனா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாவே இருந்தது சினிமோட்டோகிராஃப். அப்புறம் மியூசிக். மியூசிக் வந்து ரொம்ப கிராண்டாலாம் இல்லை. கிராண்டா போட்டா நல்லா இருக்காதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு வில்லேஜ் மூவி மாதிரி தான் கொண்டு போறாங்க. அதனால மைன்யூட்டா தான் மியூசிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா கிளைமேக்ஸ் ஃபைட்ல வந்து ஃபுல் பிஜிஎம் போட்டிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்தது. அந்த ஃபைட்டுக்கு ஏத்த பிஜிஎம், ஒரு நார்மலான பிஜிஎம் அப்படின்னு. அப்புறம் சாங் வந்து ஹீரோயினுக்கு ஒரு லவ் சாங் இருக்கு. அந்த சாங் வந்து